ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான ரொம்ப இம்பார்ட்டன்டான 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் சொல்லிட்டு எல்லா சாப்டருக்கும் லைன் பை லைனாக நம்ம பசங்களுக்கு பக்காவாக போட்டிருக்கோம் பசங்களா. ஸோ எந்தெந்த கொஸ்டின் நீங்கள் கன்ஃபார்ம் படித்தா கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற வரைக்கும் நம்ம பசங்களுக்கு பக்காவான கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் இருக்கிற ஒரு கொஸ்டினை கூட ஸ்கிப் பண்ணாமல் நம்ம பசங்க படிச்சிங்கன்னா அடித்து சொல்கிறேன், உங்கள் கம்ப்யூட்டர் எக்ஸாமில் கேட்கக்கூடிய 2 மார்க்ஸாக இருக்கட்டும் 3 மார்க்ஸாக இருக்கட்டும் 5 மார்க்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே பக்காவாக அட்டன் பண்ணலாம்ப்பா. ஸோ 90% கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். ஸோ கவலைப்படாதீங்க, அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாத்தையும் பார்த்து மார்க் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிங்க. இதே மாதிரி நான் பசங்களுக்கு எல்லா சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து பில் பட்டன் ஆல்னு செட் பண்ணிருக்கேன். முக்கியமான மேட்டர்ப்பா, கீழே நம்ம டெலிகிராம் குரூப் இருக்குது, இன்னும் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுறேங்க. அங்கே நம்ம பசங்களுக்கான நோட்ஸு கைட்ஸு ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே A to Z எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் கீழே வாட்ஸ்அப் சேனல் இருக்கும், போய் ஜாயின் பண்ணிங்கப்பா. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னொரு முக்கியமான மேட்ரு, சப்போஸ் நான் பசங்க ஏதாச்சும் டவுட் இருக்குது, இல்லை ப்ரோ இந்த கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி தாங்க ப்ரோ அப்படின்னாலும் சரி, நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ கண்டினியூஸாக அப்லோட் பண்ணி வருவா. ஸோ அது மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டர் பார்க்குறோமா. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் 2 மார்க்கில் டிஃபரன்ஷியேட் கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் செலக்ட் வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்து வச்சுங்க, டபுள் ஸ்டார் போட்டு வச்சுங்க. 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் விச் ஸ்ட்ராட்டஜி இஸ் யூஸ்ட் ஃபார் ப்ரோக்ராம் டிசைனிங், டிஃபைன் தட் ஸ்ட்ராட்டஜி. செகண்ட் ஒன், வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் வேஸ் டு ஆக்சஸ் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் த லிஸ்ட், கிவ் த எக்ஸாம்பிள். 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு வில் யூ ஃபெசிலிட்டேட் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், எக்ஸ்பிளைன் இட் வித் ஏ சூட்டபிள் எக்ஸாம்பிள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் தேர்ட் சாப்டர், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் வாட் இஸ் ஏ ஸ்கோப், ரிப்பீட்டடாக அவங்க பல எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வாட் இஸ் மேப்பிங், வெரி இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டான கொஸ்டின்ஸ் இது. வாட் யூ மீன் பை நேம் ஸ்பேஸ், இந்த 3 கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் பார்த்துங்க, ஈஸியான கொஸ்டின் சரிங்களா. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் ஒய் இஸ் ஆக்சஸ் கண்ட்ரோல் ரெக்வயர்டு. அப்புறம் நெக்ஸ்ட் 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான 5 மார்க் தான் கொடுத்துருக்கேன், தயவு செஞ்சு படிங்க, கண்டிப்பாக மோஸ்ட்டாக படிச்சிருப்பீங்க நம்புறேன். எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப்ஸ் ஃபார் variable or LEGB rule with example. Second one, write any characteristics of modules. Third one, write any 5 benefits in using modular programming பா. ஸோ அதுக்கப்புறம் ஃபோர்த் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அல்காரிதம் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் 2 மார்க்கில் மொத்தமே 2-3 தான் கொடுத்துருக்கு சரிங்களா, அது நல்லா பார்த்து வச்சுங்க. வாட் இஸ் அன் அல்காரிதம், கண்டிப்பாக நம்ம பசங்க படித்தோன்னே 2 லைன் ஆன்சர் தான், ஆனால் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வாட் இஸ் சர்ட்டிங், அப்புறம் தேர்ட் ஒன் வாட் இஸ் சர்ச்சிங் அண்ட் ரைட் இட்ஸ் டைப்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் அல்காரிதம். செகண்ட் ஒன் வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் தட் இன்ஃப்ளூயன்ஸ் டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு சில கொஸ்டின் பேப்பர்ஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம், உங்கள் ஆஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பரில் இருக்குது சரி. தேர்ட் ஒன் ரைட் ஏ நோட் ஆன் ஏசிம்பிட்டிக் நோட்டேஷன். ஓகேங்களா. அது தேர்ட் ஒன் ஜஸ்ட் பார்த்து வச்சுங்கப்பா. ஓகேங்களா. 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் லீனியர் சர்ச், பைனரி சர்ச், வெரி இம்பார்ட்டன்ட் பசங்களா. அடிக்கடிக்கு மோஸ்ட்டாக உங்கள் பப்ளிக் எக்ஸாமில் எதிர்பார்க்குற கொஸ்டின் தான் இந்த 2 கொஸ்டின் சொல்லுவாங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சிங்க. தேர்ட் ஒன் எக்ஸ்பிளைன் த பபுள் சார்ட் அல்காரிதம். ஸோ இது வந்து நம்ம பசங்க வந்து பார்த்தீங்கன்னா தியரி பார்ட் எழுத விட அது கீழே எக்ஸாம்பிள் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு மார்க் அதிகமாக கிடைக்கும், அதுவும் தெளிவாக சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் பைத்தான் வேரியபிள் 5th சாப்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ப்பா. ஸோ நம்ம பசங்களுக்கு முக்கியமான மேட்டர் என்னன்னா, எதுக்காச்சும் நீங்கள் ஆன்சர் தெரியல, ஸ்டடி மெட்டீரியல் இல்லை அப்படின்னு கமெண்ட் பண்ண, கண்டிப்பாக நான் அதுக்கான பிடிஎஃப்பும் சரிங்க எல்லாமே வந்து நம்ம டெலிகிராமில் போட்டு விட்டுறேன் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் இப்போ 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் மோட்ஸ் தட் கேன் பி யூஸ் டு டெஸ்ட் பைத்தான் ப்ரோக்ராம். ஸோ செகண்ட் ஒன் வாட் இஸ் ஏ லிட்ரல், எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் லிட்ரல்ஸ். தேர்ட் ஒன் ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் எக்ஸ்போனன்ட் டேட்டா. ஓகேங்களா. 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் டெர்னரி ஆப்ரேட்டர், வெரி இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக கேட்டிருக்க கொஸ்டினில் இதுவும் ஒன்று. இரண்டாவது ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் எஸ்கேப் சீக்வன்சஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ், இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ப்பா, தயவு செஞ்சு பார்த்துங்க. வாட் ஆர் ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ், இது இம்பார்ட்டன்ட் 3 மார்க், நல்லா பார்த்துங்க. 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் இன்புட் அண்ட் பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ், இதுவும் பப்ளிக் எக்ஸாம்பிள் அடிக்கடி மோஸ்ட்டாக கேட்கப்பட்ட 5 மார்க்கில் இதுவும் ஒன்று. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சப்ளிமெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் அடிக்கடி கேட்டிருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட் 6th ஒன் வந்து கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் ஃபர்ஸ்ட் ஒன் லிஸ்ட் த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் பைத்தான். செகண்ட் ஒன் ரைட் ஏ நோட் ஆன் பிரேக் ஸ்டேட்மெண்ட். பசங்களா ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது நல்லா பார்த்து வச்சுங்க. பிரேக் ஸ்டேட்மெண்ட் வச்சு ஒரு டிஃப்ரென்ஷியேட்டர் இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுங்க, வெரி இம்பார்ட்டன்ட் இது. ரைட் இன் நோட் அண்ட் ரேஞ்ச் இன் லூப்பு. அப்புறம் 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ரைட் ஏ ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே. ஸோ இதை வந்து நம்ம பசங்க வந்து உங்களோட கம்பல்சரி கொஸ்டின்ஸில் நம்ம பசங்க நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டினை விட்டுறாதையும் நல்லா பார்த்து வச்சுங்க. ப்ரோக்ராம் கொஸ்டின் நம்ம பசங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் கொஸ்டின் கொடுக்குறேன். ஸோ அதை நல்லா பார்த்தாலே போது நம்ம பசங்க கம்பல்சரி கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணிடலாம்ப்பா. 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ரைட் ஏ டீட்டெயில் நோட் ஆன் ஃபார் லூப், வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இஃப் எல்ஸ் எலிஃப் ஸ்டேட்மெண்ட் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள், ஜஸ்ட் என்னென்னு பார்த்து வச்சிங்க. ஆனால் ஃபார் லூப் ரொம்ப இம்பார்ட்டன்ட், டபுள் ஸ்டார் போட்டு வச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம நெக்ஸ்ட் 7th சாப்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் ஃபர்ஸ்ட் ஒன் வாட் இஸ் ஃபங்க்ஷன், வெரி இம்பார்ட்டன்ட், டபுள் ஸ்டார் போட்டு வச்சிங்க. அதே மாதிரி செகண்ட் ஒன் வாட் ஆர் த
மெயின் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் எல்லாம் பார்த்து வச்சுங்க. இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின். இந்த செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்பல்சரியும் 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், வாட் இஸ் பேஸ் கண்டிஷன் இன் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன், இதுவும் பார்த்து வச்சுங்கப்பா. 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட் த ரூல்ஸ் ஆஃப் லோக்கல் வேரியபிள். செகண்ட் ஒன் ரைட் த பேசிக் ரூல்ஸ் ஃபார் குளோபல் கீவேர்ட் இன் பைத்தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் சீல் அண்ட் ஃப்ளோர் ஃபங்க்ஷன். இந்த கொஸ்டினை என்ன ஜஸ்ட் அப்படி பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், வாட் இஸ் கம்போசிஷன் இன் ஃபங்க்ஷன். ஸோ இதுவும் ஜஸ்ட் என்னென்னு பார்த்து வச்சுங்கப்பா. ஸோ நான் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன், அது கம்பல்சரி படிச்சாகணும். என்னென்ன பார்த்து வச்சுக்கிறது பசங்க ஜஸ்ட் ஒரு ரெஃபர் பண்ணிங்க, அவ்வளோ சரிங்களா, வந்தால் எழுதுற மாதிரி. நெக்ஸ்ட் 5 மார்க் வந்து எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வித் அன் எக்ஸாம்பிள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் ஒன் கம்பல்சரி படிச்சிருங்க பசங்க, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் சரிங்க. உங்கள் பப்ளிக் எக்ஸாம் 5 மார்க்ஸில் அதிகப்படி தடவை கேட்கப்பட்டிருக்க கேள்வியில் இதுவும் ஒன்றும் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ்லேயும் வந்திருக்கு, உங்கள் நார்மல் பப்ளிக் எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் நம்ம பப்ளிக் எக்ஸாமில் சில டைம் கேட்டுருவாங்க. ஸோ அப்படி கேட்டால் விடவே கூடாதுன்னா அது இந்த மாதிரி கொஸ்டின் ஒன்று சரிங்களா. நெக்ஸ்ட் 8th சாப்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 மார்க். ஸோ 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் ஸ்ட்ரிங், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி செகண்ட் ஒன், ஹவு வில் யூ டெலிட் ஏ ஸ்ட்ரிங் இன் பைத்தான். ஓகேங்களா? தேர்ட் ஒன், வாட் இஸ் ஸ்லைசிங், வெரி 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 இம்பார்ட்டன்ட், ட்ரிபிள் ஸ்டார் போட்டு வச்சுங்க. 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன், ரைட் ஏ பைத்தான் ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே த கிவன் பேட்டர்ன். இந்த கம்ப்யூட்டர் வந்து தலைக்கீழ காட்டும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட கம்பல்சரி கொஸ்டின்ஸில் இந்த கொஸ்டினும் ஒன்று. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த கொஸ்டினை போட்டு நல்லா பார்த்து வச்சுங்கப்பா. ஸோ அதோடு இல்லாமல் நம்ம பசங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டுப்பா, இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம பசங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கப்பட்ட கொஸ்டின் சரிங்க. உங்கள் பப்ளிக் எக்ஸாம் மற்றும் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ்லையும் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக இதை படிப்பதன் மூலியமாக உங்கள் பப்ளிக் எக்ஸாமில் கண்டிப்பாக 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி தான் வரும் சரிங்களா. அதோடு இல்லாமல் நம்ம பசங்களுக்கு ப்ரோ இது ரொம்ப பெருசாக இருக்குது ப்ரோ, கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லிட்டு செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். ஸோ இது ரொம்ப படிக்க முடியாதவங்களுக்கு அந்த வீடியோஸ் பார்த்து படிக்க ஆரம்பிப்பா, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ ஏன்னா கிளாஸ் மினிட்ல படிக்கிறவங்களும் ஒரு சிலர் இருப்பீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஸ்லோ லேர்னர்ஸ்க்காகவும் தனியாக வீடியோ போடுறேன். ஸோ கவலைப்படாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் லிஸ்ட் இன் பைத்தான், ஹவ் வில் யூ ஆக்சஸ் த லிஸ்ட் எலிமெண்ட்ஸ் இன் ரிவர்ஸ் ஆர்டர். தேர்ட் ஒன், டிஃபரன்ஷியேட் டெல் வித் ரிமூவ் ஃபங்க்ஷன் ஆஃப் லிஸ்ட். Fourth one, what is set in Python. ஓகேங்களா? 3 மார்க், what are the advantages of tuples over a list, very very important, compulsory படிச்சாகணும், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல இது ஒன்று. நெக்ஸ்ட் ரைட் ஷார்ட் நோட் அண்ட் அபோவ் ஷார்ட். தேர்ட் ஒன், explain the difference between del and clear in dictionary. Fourth one, what are the difference between list and dictionary, just என்ன பார்த்து வச்சுங்கப்பா. 5 மார்க்கில் what are the different ways to insert element in a list, explain with suitable example, explain the different set of operations supported by Python with suitable example. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 10th one, what is class, very very important. 2 மார்க்கில் what is instantiation, very very important, டபுள் ஸ்டார் போட்டு வச்சுங்க. what is the purpose of destructor, உங்கள் 2 மார்க்கில் கம்பல்சரியில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் சொல்கிறேன், பார்த்து வச்சுங்க சரிங்களா. நெக்ஸ்ட் 3 மார்க்ப்பா, what are class members, how do you define it, very very easy questions, important questions சரிங்க. செகண்ட் ஒன், how to define constructor and destructor in Python, ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்து வச்சுங்க. இந்த கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர் கொஸ்டின் மட்டும் விட விடாதீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 11th ஒன், டேட்டாபேஸ் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ல மென்ஷன் few examples of a DBMS and RDMS. ஓகேங்களா? செகண்ட் ஒன், what is data consistency. தேர்ட் ஒன், வாட் இஸ் நார்மலைசேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் பசங்களா, வாட் இஸ் த ரோல் ஆஃப் DBA. செகண்ட் ஒன், எக்ஸ்பிளைன் கார்டீசியன் ப்ராடக்ட் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். ஜஸ்ட் என்னென்னு பார்த்து வச்சுங்க இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் 3 மார்க் பொறுத்த வரைக்கும். 5 மார்க்கில் எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல். செகண்ட் ஒன், எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இன் ரிலேஷனல் அல்ஜிப்ரா வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். தேர்ட் ஒன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் DBMS, டபுள் ஸ்டார் போட்டு வச்சுங்க, கண்டிப்பாக கேட்க வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது உங்கள் பப்ளிக் எக்ஸாமில். 12th சாப்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் ஃபர்ஸ்ட் ஒன், டிஃபரன்ஷியேட் யூனிக்யூ அண்ட் பிரைமரி key constraint. Second one, what is the difference between SQL and MySQL. Third one, write any 3 DDL commands, very very important. Third one, நான் டபுள் ஸ்டார் போட்டு வச்சுங்க. 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் பசங்களா, write the use of save point command with an example. Second one, write a SQL statement using distinct keyword. ஓகேங்களா? 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன், write the different types of constraints and the functions. Third one, second one, what are the components of SQL, write the command in each. Fourth one, construct the following SQL statements in the student table. Select statement using group by class, select statement using order by class. ஓகேங்களா? 13th சாப்டர் பொறுத்த வரைக்கும் 2 மார்க்கில் ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் CSV ஃபைல். ஓகேங்களா? செகண்ட் ஒன், மென்ஷன் த 2 ways to read a CSV ஃபைல் யூசிங் பைத்தான்.
Third one, mention the default modes of the file. Very very important. Fourth question, what is use of next function? என்னன்னு பார்த்து வச்சிங்க. Fourth 3 மார்க் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா what is the difference between the write mode and append mode ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா, அடிக்கடி கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன், what is the difference between redact and dict render function. ஓகேங்களா. 5 மார்க்ல differentiate excel file and csv file very very important. Write the different methods to read a file Python. Write the rules to be followed to format the data in CSV file. Write the rules to be ஓகேப்பா, இந்த கொஸ்டின் எல்லாம் பார்த்து வச்சுங்க சரிங்களா. 14th யூனிட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ல ரைட் தி எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஸ்விக் அண்ட் மின்டபிள்யூ, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பசங்களா, கம்பல்சரி படிச்சு வச்சுங்க, கேட்க வாய்ப்பு அதிகமாக இருக்கு. செகண்ட் ஒன், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் மாடியூல்ஸ். தேர்ட் ஒன், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் சிடி கமெண்ட் கிவ் அண்ட் எக்ஸாம்பிள். ஓகேங்களா, நல்லா பார்த்து வச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் 3 மார்க்ல வாட் இஸ் GW, what is its use. ஓகேங்களா. third one, what is this argue, what does it contains. next fifth one, write any 5 features of Python. very very important, இந்த தடவை கண்டிப்பாக கேட்கலாம், உறுதியாக சொல்லிட்டேன். what is the purpose of sys os get opt module in Python example. next 15th chapter பசங்களா 2 மார்க்ல which method is used to connect database. second one, what is the advantage of declaring a column as integer primary key. third one, which method is used to fetch all rows from the database tables. ஓகேங்களா. 3 மார்க்ல first question, mention the difference between fetch on and fetch many. very very important, தயவு செஞ்சு பார்த்துங்க. second one, what is the use of where clause. give a Python statement using the where clause. third question, read the following details based on that write a Python script. ஸோ நம்ம பசங்க இது தெரிஞ்ச கொஸ்டின் தான், நீங்கள் ஸ்கிரிப்ட் அது மாதிரி வரும், நல்லா பார்த்து வச்சுங்க. இப்போ இதை நெக்ஸ்ட் 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா write in brief about SQLite and steps used to use it. second one, what is the use of having class, give an example Python script. so next 16th last data visualization, இது நல்லா பார்த்து வச்சுங்க. இதில் இருக்கிற 2 மார்க்ஸும் சரி 3 மார்க்ஸ் சரி கண்டிப்பாக கேட்கலாம், ஸோ அதனால் விட்டுறாதீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸ் படிச்சு வச்சுங்க. நான் பசங்களுக்கு அடுத்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப குறைவான கொஸ்டின்ஸை ஷார்ட் பண்ணி போடுறேன், ஸோ கவலையப்படாதீங்க. இதே மாதிரி நான் பசங்களான எல்லா சப்ஜெக்டும் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் A to Z எல்லாமே போட்டு நிற்கிறேன், ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நம்ம சேனல் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் கீழே நம்ம டெலிகிராம் குரூப் இருக்குது, இன்னும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ போய் டக்கு ஜாயின் பண்ணுறேங்க. அங்கே நான் பசங்களுக்கான நோட்ஸ்லேருந்து கைட்ஸ்லேருந்து A to Z எல்லாமே அப்லோட் பண்ணுறப்பா, ஸோ கவலையப்படாதீங்க. நம்ம பசங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருக்குது, இந்த கொஸ்டின் ஆன்சர் தெரியல ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணு, கண்டிப்பாக அதுக்கான ஆன்சரும் சரிங்க, அதுக்கான பிடிஎஃப்பும் சரி நம்ம டெலிகிராமில் போட்டுற வாட்ஸ்அப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன், போய் ஜாயின் பண்ணால் டக்கு ஜாயின் பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்ததில் தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. அடுத்த வீடியோ நான் பசங்களுக்கு டாப் 20 கொஸ்டின்ஸ் 30 கொஸ்டின்ஸ் வரப்போது, மிஸ் பண்ணுறாதீங்க.